ஐயா நீலப்பூ கோலப்பூ சூரியகாந்தி பூ ஆளுக்கு ஒரு பூவை சூடி பரல சாப்பிட்டா பாரு ரிஷியின் கர்ப்பம் ரக தங்காது என்ற கனி போல் ஆளுக்கு ஒரு வெள்ளை ஆண் மக்களை வேண்டார்கள் ஏற மாங்குழந்தை பேர் கொடுத்தாரு நீலப்பூ சூடியவள் பெற்றெடுத்த பிள்ளையின் பேர் நீலன் குமர பூவை சூடியவள் பெற்றெடுத்த பிள்ளையின் பேர் குமரன் சூரியகாந்தி மலரை சூடியவள் பெற்றெடுத்த பிள்ளையின் பேர் ஆதித்தன் தப்பில்லா மூவியர்களுக்கு முப்பது ஆதியின் பேர் கொடுத்து அந்த சாமியார் போயிட்டாரா பாருங்கக்கா நம்மளை ஏமாத்திட்டாங்கக்கா நம்ம கேட்டது பொம்பளை பிள்ளை அந்த மனுஷன் நமக்கு ஆம்பளை பிள்ளை தந்திருக்காரு ஆடவர்கள் எதிர்ப்பு வந்தாரு ஏழு கடல தீர்த்தம் ஆடணும் விதி இருக்கும் போது இந்த குழந்தை எடுத்த தாய்மார் வந்தால் நம்ம கருப்பெல்லாம் சவுமாயிருக்கா சவுன் இருப்பான் அதனால அந்த குழந்தையை போட்டுட்டு நம்ம ஓட்டிடுவோமா காரகத்தில் பிள்ளை கொண்ட மூணு பிள்ளை பச்சை பிள்ளையா பசிதாங்க சட்டையில் இருக்கிறது நீல நடுவது முக்கடாருடைய செவிகளுக்கு கேட்கிறது குழந்தைகள் எழக்கூடிய சத்தம் எனக்கு கேட்கிறதா யார் பெற்ற மக்கள் எல்லாம் அந்த அரசி பெற்ற பிள்ளைகள் யார் பெற்ற பிள்ளையாயில்லை பிள்ளை பசி தீர்ந்து விட்டவா என்று சொல்ல பசுவானி எப்படி ஒரு நேரத்துக்கு 8 கொண்ட பால் சுரந்த பிறகு பிள்ளை பசி தீரல. அப்பதான் நினைக்கிறார் நந்தி, பசி எடுத்து பால் கொடுத்து வளர்க்க வேண்டுமானால் பெற்றவளை தவிர மற்றவர்களால் முடியாது. குழந்தைகளை தூக்கிவிட்டு அகற்றி பெண்களுக்கு வந்தாய். ஐயா, பெற்றெடுத்து பசியால் துடிதுடிக்க விட்டு வருவது நேரமாகுமா? சுவாமி, அந்த மாமனவர் எங்களை ஏமாத்திட்டார். நாங்க அவங்க கேட்டது பொம்பளை பிள்ளை, அவர் எங்களுக்கு தந்திருக்கிறது ஆண் குழந்தை. என்றாலும் ஆடவர் எதிர்ப்புக்கு வந்தாலே 7 கடல தீர்த்தம் ஆடியே ஆகணுங்கிறது
எங்க விதி அதனால் அப்படி இருக்கும்போது பிள்ளைகளுக்கு எப்படி தாய்ப்பால் கொடுப்போம் அந்த கன்னியர்களே தாய்ப்பால் கொடுத்து பசி அமர்த்தி தான் ஆக வேண்டும். அப்படின்னா ஒருவர் முகம் ஒருவருக்கு தெரியும்டா சாமி. அவ்வளவுதானே. பார்த்தாலே நந்தி என்ன செய்ய? வாழும் ஒரு ராத்திரிகள் வளராதே குழந்தைகள் ஏழு நல்ல வருடத்தை ஒரு ராத்திரியாய் சாபமிட்டார். வளர்ந்தாரி 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 வாழேறி அருளுக்கு வார்த்ததிரோ மக்களை வளர்த்து வருகிறார்கள் இறங்கி பெண்கள். அப்படி இருக்கு. 7 வருடம் குழந்தை 8வது வருடம் பிறகு குழந்தைகளை காலகட்டத்தில் போட்டுவிட்டு மோதி நினைக்கிறார் நந்தி. அந்த பிள்ளைகளை கைலாச வரைக்கும் கூட்டிட்டு வருவோம். அப்படி முப்பரக்காட்டுக்குள்ளே வருகிறார். அப்பா பிள்ளைகளே யாரு யாருங்கள்? நான் உங்களுக்கு அப்பா மாதிரி. நான் உங்களை பார்த்தது இல்லையே. ஐயோ உங்களுக்கு குருதேவன் வச்சுக்கோங்க. அப்படிதான் இப்ப எங்களை எங்க கூட்டிட்டு போறீங்க? நீங்க எங்க இருந்தீங்க? நான் இவ்வளவு நாள் கைலாசத்துல இருந்தேன். அப்படியா? நீங்க என்னோடு வாருங்கள். கைலாசத்துக்கு போகலாம். அப்படி மக்களை அழைத்து வரும்போது இந்த தேவாதி தேவன் நினைக்கிறான் எப்படிப்பட்ட ஆளை கூட்டிட்டு வர கல்யாணி. அரே கருவோட வட்டாங்க கரு அழிப்பான் முப்புராரி உருவோட வட்டாங்க உருவழிப்பான் முப்புராரி நட்டையிட சுட்டுடுவான் நாடு விட்டு வந்துடுவான். இவன் 3 பேருக்கும் 3 புத்தி 3 யோசனை 3 நினைப்பு. அதனால இவனை சிவனை பார்க்க விடக்கூடாது. அப்படி சிவனை பார்த்து இவனை விட்டோம்னா நம்ம கண் எடுத்து நம்ம கை எடுத்து நம்ம கண்ணை குத்துற மாதிரி சொந்த பழத்துல நமக்கே நம்ம சூனியம் வச்ச மாதிரி. ஏ நந்தி ஆலவாச கதை எடுத்து போட்டு அது என்ன காப்பி லப்படு அழகாகவே கடவுட்ட சம்பாதி இந்த முப்பராதி கோவம் வந்துட்டு தேவாதி தேவர்களே 7 ஜென்மம் முப்பராதி பிறந்த போதிலும் முப்பராதிக்கு பகையாளி தேவர்கள் ஒருத்தன் நாட்டா. அப்பே கைலாச தேவங்களை கையில் வைக்க கூடிய சிவன் எங்களுக்கு தேவையில்லை. பிள்ளைகளே சிறு வயதில் வஞ்சக புத்தி கூடாது. அல்ல பால்வெளியில விட்டு வளர்ந்தாச்சு. போகலாம். அப்படி எங்களை கையில பிறவிகளை ஒன்று அது ஒரு விழுமரமாகி தோன்றியது. ஐயா இந்த மரத்தடியில நீங்க உட்கார்ந்துருங்க. அதாவது கைலாசத்துல உங்களுக்கு தான் இடையிலே தேவர்கள் சொன்னாங்க. எந்த ஒரு பயம் தடுக்க முடியாது. அப்படியா? உங்களுக்கு எப்பமாங்க போனா வரலாம். ஆமா அப்பா அதனாலே நான் போயிட்டு மறுபடியும் முப்பரத்துல வரும்போது அதிசயம் நடக்கும் அக்கா என்று சொல்லி மறைத்தான். அது இருக்கும் போது சக்தி மாமோனி